19வது பாசுரத்தின் அடிப்படை கருத்துக்களை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கின் ஒளியில் விளக்கென்பது 5 நாக்குள்ள மேல்தட்டுக்கும் கீழ்த்தட்டுக்கும் இணைப்புள்ள தண்டு பகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் வடிவு அமைக்கப்பட்ட விளக்கை குறிக்கின்றது. குத்து விளக்கெரிய அந்த தீபத்தின் ஒளியில் இறைவனை தரிசிப்பது மேன்மை. இறைவனோடு சேர்ந்து இறைவியை தரிசிப்பது மகத்துவமானது. நப்பின்னையும் கண்ணனோ அரங்கனோ யாரோ தழுவினது போல் உள்ள சயனத்தினை இந்த குத்து விளக்கெரியக்கூடிய தீபத்தோடு ஆதாரமாக இருக்கக்கூடிய கட்டிலையும் சேர்த்து தந்தங்களால் இழைக்கப்பட்ட கட்டிலோடு சேவிப்பது என்பது பொருள். ஜீவன் பரத்தோடு சேரும்பொழுது பரம் ஜீவனை சேர்த்துக்கொண்டு ஆலிங்கன வழிபாட்டால் ஜீவத்தை மெய்மறக்கச் செய்யும். இந்த ஜீவத்தின் மெய்மறந்த நிலை சரணாகதி தத்துவத்தை உபதேசிக்கின்றது. அதுதான் முன்பாசுரத்தின் தொகுப்பு. இறைவனும் இறைவியும் பள்ளி அறையில் பக்தனுக்காக ஆலிங்க சயனத்தில் இருப்பதாக பொருள். அந்த ஆலிங்க சயனத்தின் வழியே சந்திக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஞானம் கிட்டும். ஆலிங்கன சயனம் என்பது தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. அதன் மையக்கருத்தாக வைத்து 20ஆம் பாசுரம் புனைக்கப்பட்டிருக்கு. 20வது பாசுரத்திலே 33 அமரருக்கு முன் சென்று 33 அமரருக்கு முன் சென்று 33 கோடி வகையான, அதாவது 33 கோடிகள் வகையான அமரருக்கு, தேவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு துன்பம் வரும் முன் இறைவன் அங்கே எழுந்துவிடப் பண்ணி செங்கடத்தை துடைப்பவன் என்பது பொருள். தேவர்களும் மற்ற 33 வகையாராக்களும் ஓசோன் மண்டலத்துக்கு அப்பாற்பட்டுள்ளவர்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக இறைவனின் இறக்க முகம் தேவையில்லை. அங்கேயே வான்வெளியிலேயே
துன்பத்தை துடைத்து விடுகிறான். மானிடர்களுக்கு அதுபோல் இல்லை. இறங்கி வந்து ஆயர்பாடியில் லக்ஷ்மியின் அச்சாவதாரத்தை வைத்துக் கொண்டு அதிகாலையிலே ஆனந்த தரிசனம் அளித்து ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இறைவனும் இறைவியும் தலைவனும் தலைவியும் சேர்ந்து காட்சி கொடுக்கின்றனர். இந்த காட்சி சரணாகதி தத்துவத்தை சொல்கிறது. சரணாகதி தத்துவத்திலே யோகிகளும் ஞானிகளும் பரமாம்ச தேவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அது ஆணுக்கு ஆண் வழியாக வரக்கூடிய தெய்வீக தத்துவார்த்த விசாரம். ஆண் தெய்வம் ஆணுக்கு பொருத்தமானது. பெண்களுக்கும் இந்த தத்துவார்த்த விசாரம் தேவையல்லவோ? ஆகவே இறைவன் தன் மனைவியோடு லட்சுமி அர்ச்சாவதார தெய்வத்தோடு முன்னிரவு தரிசனம் அளிக்கின்றார். முன்னிரவு என்பது இரவின் முதற் பகுதி 2 முதல் 3 வரை, அல்லது 2 முதல் 4 வரை, அல்லது 2 முதல் 4:30 வரை. இந்த காட்சியை காணும் பொழுது சரணாகதி தத்துவத்தை விசாரத்திலே புகுத்தி இறைவனின் காட்சியை கிடைப்பது எளிதாகிறது. இந்த நோன்பிலே பாசுரங்கள் அனைத்தும் பாவையர்களுக்கு புனைந்தது போல் உள்ளது. இந்த சரணாகதி தத்துவத்தை நப்பின்னை பிராட்டியும் கிருஷ்ணனும் சேர்ந்து இருவரின் திருவடிகளின் சக்தி பலத்தை பகவான் 4 பாதங்களின் வழியே பக்தருக்கு கொடுப்பதாக ஆகிறது. இது மானிடர்களுக்கு அளிப்பது. இங்கே மானிடர்களுக்கு அளிக்கும்போது வைகுந்தன் அரங்கத்திலே எழுந்தருள பண்ண வேண்டும். அரங்கத்திலே எழுந்தருள பண்ணினால் பாவையர்களின் நோன்பு சிறப்பாக அமையும். இது வைகுந்தம் எனும் பூமியிலே அரங்கத்துக்குள் நடக்கக்கூடிய அரங்கரின் திருவிளையாடும். ஆனால் பாசுரம் புனைக்கப்பட்டது 33 அமரருக்கு முன் சென்று 33 கோடி வகையான அமரர்கள் என்பது முன் சென்று அவர்களுக்கு தீங்கு வருவதற்கு முன்றாக சென்று அவர்கள் நினைத்த இடத்திற்கு பகவான் செல்வது. இந்த நிகழ்ச்சி பூவுலகிலே தெரிய வாய்ப்பில்லை. இறைவன் பூவுலகில் இறங்கி வரும்போது
தேவர்களுக்கு தெரியும், மானிடருக்கும் தெரியும். இதுதான் உன்னத நிலை. அந்த அமரர்களுக்கு கப்பம், ஆபத்து வரும், ஆபத்துக்கு முன் நடுக்கம் வரும். அந்த நடுக்கத்தை கூட தவிர்க்கும், கப்பம் தவிர்க்கும். அவர் தம் நடுக்கத்தை போக்கத்தக்க இறைவன். போக்கத்தக்க இறைவன் அல்லது இறைவன் இறைவனை காணும்போது ஒரு போர் வீரனுக்கு சமமாக முடுக்காக இருக்கிறான். அந்த காட்சியினை நாங்கள் கண்டு வாழும்படி தேவர்கள் துன்பத்தை துடைத்து அவர்கள் நடுக்கத்தை துடைத்த இறைவன் வஞ்சனையில் முடுக்காக போர் வீரனைப் போல் படுத்துறங்கும். துயிலெழாய் திருப்பள்ளி காட்சிதனை உணர வேண்டும். யார் உணர்வது? நப்பின்னை ஆயர்குலத்து பெண்டீர்கள், தேவர்கள். இவர்கள்தான் இந்த காட்சியை காண்பது. ஏன் இவ்விருவர்கள் இந்த காட்சியை காண வேண்டும்? தேவர்களும் அமரலோகத்து அனைவரும், பூவுலகு மாந்தர்களும் இருவரையும் சேர்த்து அழைக்கின்றாள். சிற்பமுடையாய் அவரை தரிசிக்க வேணும் என்று விருப்பமுடையவர்களாய் விருப்பத்தோடு அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று தயவு கோருபவரை செப்பமுடையாய் என்று உரைக்கிறார். இந்த தரிசனத்தின்படி இரு தெய்வங்களின் சக்தியால் லக்ஷ்மி உடனுடன் விஷ்ணு இவர்களின் பாத சேவையினால் சரணாகிரி தத்துவம் வந்து தெய்வ அனுகிரகம் கிடைக்கின்றது. இதைதான் வேதம் கூட சொல்கிறது. 4 வேதத்தின் சக்தி கூட சரணாகிரி தத்துவத்தை சொல்கின்றது. சரணாகிரி தத்துவத்திலே செப்பமுடியாய் என்று அவர்களை சேவிக்க விரும்புகிறவர்களை, அவர்களை சேவிக்க விரும்புகிறவர்களை வேதம் காக்கின்றது. வேதம் காக்கின்றதோ இல்லையோ, இறைவன் காக்கின்றான். இறைவன் காக்கின்றானோ இல்லையோ, அவன் திருவடி சேவை காக்கின்றது.
திருவடிக்கு அவ்வளவு மகத்துவம். இதை இறைவன் முன்காலை 2 முதல் வைகுந்தத்தின் ஒளியை பாய்ச்சி பூவலையிலே இறங்கி வந்து இந்த தத்துவ விசாரத்தை கொடுக்கிறான். செப்பமுடியாய் என்பது இறைவனை விரும்பி மனதோடு வணங்குபவரே என்பது பொருள். திறனுடையாய் இந்த சரணாகதி தத்துவத்தை இந்த சரணாகதி தத்துவத்தை படிப்பவர்கள் எவரோ அவர்களை திறனுடையாய் என்கிறார். விரோதிகள் என்பது இங்கே என்ன? பிறப்பு இறப்பு எனும் சுழற்சி மனிதனின் செயலிலே ஏற்படுகின்றது. மனிதனின் செயலிலே அநேக பாவங்கள் வழியாக பிறப்புத்தன்மை பல கோடி முறை ஏற்படுகிறது. இதற்கு ஜென்ம கர்மா என்பது பொருள். இந்த ஜென்ம கர்மாவை இந்த விரோதியுடைய விரோதத்துவமான செயலை யசோதையின் இளம் சிங்கமான கிருஷ்ணனானவன் யோக நித்திரையில் இருந்து எழுந்து அடியவர்களை காக்க வேண்டும் என்பது பொருள். அவன் எழுந்திருக்க தேவையில்லை. அனந்த சயனத்திலே அவனால் இந்த பாவத்தை நீக்க முடியும். இந்த நிலையை பாசுரத்திலே சரணாகதித்துவம் ஏற்படும் போது அந்த பக்தனின் கண்களிலே கண்ணீர் மல்குகிறது. கிருஷ்ணனானவன் உறங்குவதாகவும் உறங்கிக் கொண்டிருக்கட்டும், அவன் கண்ணை திறந்து பார்த்து பக்தரின் கண்ஜலத்தை துடைக்க வேண்டும் என்பது போல் கோபகன்னிகைகள் சொல்கின்றார்கள். இது உண்மைதானே? இறைவனை பகைத்தவர்கள் பகைவராகிறார்கள். இந்த பகைத்தன்மை என்பதே பல கோடி ஜென்மங்கள் பிறந்து பல கோடி ஜென்மங்கள் மறைந்த பின்தான் இந்த தத்துவ விசாரம் தெரியும். பதவியாலோ பணத்தினாலோ வாகன வெள்ளோட்டத்தினாலோ மாட மாளிகைகளாலோ அறிய இயலாது. இந்த நிலைக்கு அப்பாற்பட்டதுதான்
இந்த சுத்தகதி. ஒரு காலத்திலே ஒரு மங்கை கேட்டாளாம், பாரிஜாதம் மலர வேண்டும் என்று. அந்த மங்கை கேட்டது தப்புதான். காரணத்தை உள்நோக்க வேண்டும். அதன் வழியே இறைவனை தொழலாம் என்று நினைத்தார். உடனே அமரர்கள் இந்த பாரிஜாத மலர் பூவுலகிற்கு அனுப்பி வைக்க இயலாதென்றனர். கண்ணன் தூது கொடுத்தான். எனக்கு இந்த பாரிஜாத மலர் வேண்டும் என்று. அமரர்கள் இல்லை என்றனர். அந்த நேரத்திலே யோகமாயின் சக்திக்குள் ஊடுருவி ராது என்பவள் தியானித்திருந்தாள். இந்த பூ வேண்டும் என்றுதான் தியானித்தாள். கண்ணனுக்கு கோபம் ஏற்பட்டது. அடியவரின் வேண்டுதலுக்காக கோபம் ஏற்பட்டது. உண்மைதானே, அமரரை போருக்கு இழுத்து போரிலே புறமுதுகு இட செய்து பாரிஜாத மலரை சத்தியபாமைக்கு அளித்தான். அந்த ஒரு பெண்ணுடைய பக்திக்காக அவள் மனோ வலிமையை பக்தியின் வழியே உணர்ந்து அவள் பக்தியை பூர்த்தி செய்தான். அந்த பக்தியின் தழுவலால் அமரர் கூட கண்ணனுக்கு பகைவரானார். இங்கே பக்தி மார்க்கத்திலே இடையூறு பண்ணுவர்களை தீயினால் உசுக்கி பக்தியின் இடையூறுகளை அறுத்து பக்திக்கு வழி கோருகிறான். அந்த தீயனை இங்கே வெப்பம் என்று ஆண்டாள் உரைக்கிறாள். வெப்பம் கொடுக்கும் தீயை உண்டு பண்ணி பகவத் சேவையிலே தடையாக இருக்கக்கூடியவர்களை அந்த தீயினில் பொசுக்கி பக்தர்களுக்கு வேண்டுவன பண்ணுபவன். விமலா பக்தனையும் தூய்மையாக்குகிறான், பக்திக்கு இடையூறு செய்பவரையும் தூய்மையாக்குகிறான், தானும் தூய்மையானவன் என்பதை பறைசாற்றுகிறான். விமலா என்பதின் பொருள் வெப்பம் கொடுக்கும் விமலா. துயிலெழாய் மனிதர்கள் தூங்குவது தூக்கம். அந்த தூக்கத்தின் ஒப்பனை மரண தூக்கத்தோடு ஒப்பனையாக ஆகிறது. இரவு தினமும் தூங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் தூங்கி முழிக்கிறோம். இந்த தூக்கத்திலிருந்து எழுந்து மறுமுறையும் தூங்குகிறோம். இந்த தூக்கத்தின் ஒப்பனை மரணத்தின் சாயலோடு சேர்கிறது. மரணத்தினை வென்றுபட முடியாது. நாம் தூங்கும் தூக்கம் ஒப்பனை எதோடு சேர்கிறது? மரண தூக்கத்தின் ஒப்பனையோடு சேர்கிறது. தூங்கினால் மரணம் வரும் என்றால் எவனாவது தூங்குவானோ? அந்த மரணத்தின் தூக்கத்தை தூண்டவே
ஆயுள் முடியும் வரையில் தூங்கி பழகிக் கொள்வது. இதற்கு தூக்கம் என்பது பொருள். இங்கே துயிலெழாய் என்றால் அந்த துக்கத்தை துடைக்கக்கூடிய பரம்பொருளே உன் தூக்கத்தை ஒழித்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். நேற்றிரவு நன்றாக தூங்கினேன் என்றான். அதன் பொருள் என்ன? மரணத்தில் இதைவிட நன்றாக தூங்குவாய் என்பது பொருள். வாக்குப்படி சொல்லும்போது நேற்றிரவு நன்றாக தூங்கினேன். அட முட்டாளே, தூங்கப் போகிறாய் நீ. அதற்கு ஒப்பனையாக தினமும் தூங்குகிறாய். மரணதேவனின் முத்தம் இதுதான். தூங்காவிட்டாலும் மரணம் வரும்தான். அந்த மரண துக்கத்திற்கே உடல் வலிமையை கூட்டச் செய்து வெகுநாள் உன்னை காத்து அவன் திருவடிக்கு சேர்த்துக் கொள்கிறான். அந்த நாயகனை துயிலெழாய். நீ தூங்கவில்லை. தூங்குகின்ற, அதாவது ஜனன மரணம் என்ற தூக்கத்தில் இருக்கக்கூடியவனை காப்பாற்ற வேண்டும். நீ துயல்வது போல் இருக்கின்றாய், எழுந்து வர வேண்டும். என்பது பொருள். ஏன் எழுந்து வர வேண்டும்? நாங்கள் செய்த பாவம் கொஞ்சம்தான். ஆனால் பாவம் செய்பவனை நினைத்து இந்த பாவத்தை செய்து விட்டான் என்று நினைக்கும் போது பாவம் செய்தவனின் 100 மடங்கு பாவம் 50 குறைகின்றது. பாவம் செய்து விட்டானே என்று நினைப்பவனிடம் அந்த பாவம் வந்து சேர்ந்து கொள்கிறது. அதே கூட நினைக்க வல்லவன். இதற்கு இந்த பாசுரத்திலே சரணாகதி தத்துவத்தை வகிக்கின்றாள். சரணாகதி தத்துவம் என்பது அச்சாவதார மூர்த்தி இருவரையும் சேர்த்து 2 பாதங்களான 4 பாதங்களை சேவித்தால் பாவம் தீரும். செய்த பாவத்தை விட நினைத்த பாவம்தான் அதிகம். அந்த நினைத்த பாவம் கூட குறையும் என்கிறார். இந்த பாவம் குறையவே சரணாகரித்துவம் வேண்டும் என்கின்றார். சரணாகரித்துவம் இதே பாவத்தினை மீண்டும் செய்ய அந்த செய்கைக்கு தண்டனை உண்டு என்பதையும் செய்கிறார். இதுவரை விமலா துயிலெழாய் துயிலெழாய் என்பது வரை இறைவனின் பாதத்தை உற்று நோக்கியிருந்தது பாசுரம். அடுத்த வரி, அடுத்த சொல் செப்பென்ன. ஒரு வீட்டிலே தங்க நாணயம் சேருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த தங்கம் லட்சுமியோடு இணைந்தது. அது வளர்ந்து வருமாகில் அதற்கு பொற்கலசம் என்பது பொருள். அதனால் என்னவோ ஓர் கலசத்திலே அஷ்டலட்சுமி பிரதிபிம்பத்தை பதித்து அந்த கலசம் பொன்னாகவோ அல்லது வெள்ளியாகவோ இருக்கலாம், செம்பாக கூட இருக்கலாம். லக்ஷ்மி அல்லவோ பொன்னில் வருவது மேலானது.
வீட்டில் தங்கம் வளர வேண்டுமானால் சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த தங்கம் வளர்ந்து வருவேயானால் அந்த கிரகத்தை பொற்கலசத்தோடு ஒப்பிடுவார்கள். அங்கே லட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் என்பது பொருள். இதன் முன்பாசுரத்திலே அம்மையும் அப்பனும் தந்தத்தினால் ஏனை தந்தத்தினால் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சனையில் படுத்திருந்ததாக ஒப்பனை கூறப்பட்டது. அங்கே குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டு தீப ஒளியோடு பக்தர்கள் தரிசனம் செய்ததாக ஒப்பனை கூறப்பட்டது. இங்கே விசாரம் தேவை. குதர்க்கம் தேவையற்றது. அந்த பொற்கலசத்தை உடைய மின்முறை செவ்வாய் சிறு மருங்கு லக்ஷ்மியின் உடலழகு நப்பின்னையை வர்ணிக்கின்றாள். பாதமழகு, பாதத்தின் அடி அழகு. சரணாகதி தத்துவத்திலே முதலில் வணங்க வேண்டியது தாயின் பாதம். 1000 கர்மங்கள் செய்திடும் காலை எழுந்த பின் பெரியோரின் பாத சேவையை வணங்குவது நன்மை. அடுத்து அவளுடைய கையழகுகள், அடுத்து முகத்தின் அழகு, அடுத்து கண்களின் அழகு. இந்த அழகுகளை சேவித்து இடையழகு சிறு மருங்குல் உடையழகு செவ்வாய் சிவந்த பவளம் போன்ற வாயை உடைய. வாயும் நாக்கும் சிவந்திருக்க வேண்டுமெனில் இடை கூட நன்றாக இருக்க வேண்டும். இடை கூட நன்றாக இருக்க வேண்டுமெனில் பாதத்தின் அளவு விரல்கள் நன்றாக இருக்க வேண்டும். பாதத்தின் விரல்கள் நன்றாக இருக்க வேண்டுமெனில் அடிப்பாதம் பூ போன்று இருக்க வேண்டும். இது போன்றிருப்பினில் வாய் சிவந்து காணப்படும். இது லட்சுமிக்கு வர்ணிக்கின்றாள். எத்தனையோ கோடி ஆயர்பாடி பெண்கள் உள்ளனர். லட்சுமி நினைத்தால் ஒழிய அவர்களுக்கு திருமண வைபவம். லட்சுமி நினைத்தால் ஒழிய அவர்களுக்கு குழந்தை பேரு. லட்சுமி நினைத்தால் ஒழிய அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் வரும் முன் பெண்ணின் மார்பகத்திலே கோடிக்கணக்கான சிறு பைகள், சதைகளே சிறு பைகளாக மாறி இரத்தத்தை சுத்தம் செய்து அதை நன்றாக வடித்து என்பது பாலை வெண்மை நிறமாக கொடுத்தல் என்பது பொருள். இரத்தத்தின் நிறம் சிகப்பு. அந்த சிகப்பை கோடிக்கணக்கான சதை பை வடிவமாக அடைந்து ஜல்லடையாக மாற்றப்பட்டு அது வழியே இரத்தம் கசியும் போது வெண்மை நிறம் ஆகி, வெண்மை நிறம் ஆனதே இந்த பால் அக்குழந்தைக்கு கிடைக்கின்றது. இந்த இடத்தை ஒவ்வொரு பெண்களுக்கும் அம்பாள் ரட்சிக்கிறாள் என்பது பொருள். அதற்குதான் அவளை செப்பென்ன பொற்கலசத்தோடு ஒப்பிட்டு, பொற்கலசத்திற்கு மேல் பகுதி தலையாகவும்
கலசத்தின் வாய்ப்பகுதி கழுத்தாகவும், கழுத்திற்கு கீழ்ப்பகுதி மென்முலையாகவும், வாய்ப்பகுதி சிவந்த வாயாகவும், அதற்கு கீழ் மார்பகத்து கீழ்ப்பகுதி நுண்ணிய எடையாகவும் வர்ணிக்கின்றாள். இவ்வளவு வர்ணனை அலங்காரத்தில் வரும். எவரொருவரும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து இறைவனை ஆராதனை செய்வோமாயின் இது போன்ற உடல் அமைப்பு ஏற்படும். இது போன்ற உடல் அமைப்பு ஏற்படின் இறைவன் மீது மனம் பாயும். மனம் பாயும் பின் சரணாகதி தத்துவம் ஏற்படும். இங்கே விகார புத்திக்கு இடமில்லை, விசார புத்திக்குத்தான் இடம். இப்படிப்பட்ட அழகுடைய பெண்ணே நப்பின்னையாக உருவெடுத்திருக்கிறாள். நப்பின்னை செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கில் நப்பின்னை நன்காய். இவ்வளவு அழகுடைய ஒரு பெண்ணுக்கு பெயர் நப்பின்னை. இந்த அழகில் அனைத்தும் பெற்ற ஒரு பெண்ணே பூர்ணை, அதுதான் பௌர்ணமி. அவளுக்கு நங்காய் என்பது பொருள். திருவே பெரிய பிராட்டியாரை போல் உள்ளவளே, லக்ஷ்மிக்கு நேர் நிகராக அழகு பொருந்திய நப்பின்னாய். லக்ஷ்மியாக எடுத்துக் கொள்ளலாம், ராதையாக எடுத்துக் கொள்ளலாம், ருக்மணியாக எடுத்துக் கொள்ளலாம், ஆண்டாளாக கூட எடுத்துக் கொள்ளலாம். யார் ஒரு பக்தியாக இருந்தாலும் இறைவனடி சேருவது திண்ணம். லக்ஷ்மிக்கு ஒத்தவளே, கண்ணன் துயின்று எழுந்திருக்க வேண்டும். திருவே துயிலழாய். திருவே லக்ஷ்மிக்கு இணையானவளே, திருவே துயிலழாய். கண்ணனோடு உறைந்து தூங்குபவள், திருவே துயிலழாய். மாண்புமிகு சொல்லவில்லையோ? மாண்புமிகு திருவாளர் முட்டாள்தனமாக 10 குழந்தைகளை ஈன்றெடுத்திருப்பான். அவனுக்கு திருவாளர் என்று பெயர். இல்லத்திலே கோல்முட்டி சண்டையிடுவாள், அவளுக்கு திருமதி என்று பெயர். வாயடங்காத பெண் ஒருத்தி 4 பிள்ளைகளை எடுத்துவிட்டால் சௌபாகியவதி என்பது பொருள். முட்டாளுக்கு திருவாளர் என்று பெயர் இருக்கும். அறிவே இல்லாதவனுக்கு மாண்புமிகு என்று பெயர் இருக்கும். இங்கே திருவே துயிலழாய் என்றால், திருவே என்பது இறையோடு தூங்கிக் கொண்டிருப்பவர் என்பது பெயர். நீ எழுந்து வந்து இறைவனோடு இருக்கக்கூடிய இறைவி எழுந்து வந்து ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன்மனானனை. விசிறி, கண்ணாடி,
காலையில் செய்ய வேண்டிய காரியங்களை, தட்டொழியும் என்பது கண்ணாடி. இங்கே ஒரு ஐயம் பிறக்கும். மரழி மாதத்திலே 20வது பாசனம் வரும்போது பனிமூட்டத்தின் சக்தியால் சூரியனின் கோபக்கிரணங்கள் வெகுவாக வீசும். அப்பொழுது ஆடை ஆபரணங்களின் அலங்காரம் குறையும். சரி செய்ய என்ன வேண்டும்? விசிறி வேண்டும். முகத்தை பார்த்துக் கொள்ள என்ன வேண்டும்? கண்ணாடி வேண்டும். ஆகவே அது மட்டுமல்லாது முன்னிரவு ஹரிநாம சரணத்தினால் துளசி மாலை அணிந்து அந்த வெப்பத்தினால் தூங்குகின்ற இறைவனுக்கு திருமஞ்சன சேவைக்கு இதுகள் தேவைப்படும். யாருக்கு தேவைப்படும்? உன் மடானலை, உன் மணாளனை, உன் மணவாளனான கிருஷ்ணனை. இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய். எம்மை என்பது எங்கே? பாசுரத்தின்படி பக்தர்களை குறிக்கிறது. கிருஷ்ணனின் பிரிவால் மிகவும் வருத்தப்பட்டு 19 பாசுரங்கள் சொல்லி 20வது பாசுரத்திலே மெலிந்து சிரமப்பட்ட எங்களை இந்த தருணத்திலே ரட்சித்து இறைவனோடு சேர்த்து ஜலக்கிரீடம் யமுனையிலே செய்ய வேண்டும் என்பது போல் பாசுரத்தை அமைத்திருக்கிறார். மொத்தத்தில் லக்ஷ்மிக்கு இங்கே ஆச்சாரியத்தன்மை இருக்கிறது. ஆச்சாரியத்தன்மை என்பது குருவின் தகுதி ஒரு பெண் கூட அடைகிறாள். ஆண் மட்டும் குருவாவதில்லை. முட்டாள்கள் கூட ஆணாக இருக்கும் குரு என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முட்டாளுக்கே குரு பட்டம் இருக்கும் போது சமயோஜித புத்திக்கு அடிமையான ஹரிநாமோதயன் கூட பயந்து ஹரி என்ற பெயரை கொடுத்து ஹரிகுரு என்றால் முட்டாள் என்பது பொருள், குரு ஹரி என்றால் முட்டாள் என்பது பொருள். இந்த ஆச்சாரிய தன்மையை லட்சுமிக்கே கொடுத்து விட்டார். லட்சுமி மூலம் சீராக சரணாகதி தத்துவம் கிடைக்கும் என்பது பொருள். இப்போதே எம்மை நீராட்டேவே பாவை. ஞான தத்துவத்திலே, தத்துவ விசாரத்திலே யமுனையிலே ஜலக்கிரீடம் செய்வது போல் பாசுரத்தை முடித்து விட்டார். இதன் பலன் 19 பாசுரம் வரை சேவிப்பது வேறு. 20வது பாசுரத்திலே சொல்லப்பட்டது உடலில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி போகும். உடலில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சியால் வரக்கூடிய பயம் என்ற நோய் போகும். வியாதி வந்த பின் மருந்தால் குணமடையாத நிலை மாறி இந்த பாசுரத்தை அதிகாலையில் செப்பின் அந்த வியாதி மருந்துக்கு கட்டுப்பட்டு சீராகும். பயமே நின்று. பயம் என்பது இருளை குறிக்கும். இருள் என்பது அஞ்ஞானம் நீங்கும் என்பது பொருள். அடுத்து திருமணத்திற்கு பின் இந்த பாசுரத்திலே திருமணம் நடக்கும் என்பதை மறைமுகமாக ஆச்சாரியத்தன்மை அடைந்த லட்சுமி சொல்கிறாள்.
நான் என் இறைவனோடு இருப்பது போல் நீங்கள் உங்கள் தலைவனோடு வந்து சேவிப்பீர்கள் என்பது பொருள். அதாவது பக்தி இல்லாத ஒரு கிரகத்திலே பக்தி என்ற சக்தி வரும். பக்தி வரும் பொழுது ஒரு இல்லத்திலே பெண்ணுக்கு பக்தி இருக்குமானால் ஆணுக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கலியுகத்தின் கதை வேறு. பெண்ணுக்கு பக்தி சிரத்தை இருக்குமானால் ஆணுக்கு பக்தி சிரத்தை இருக்கும் என்பதால் எதிர்பார்க்க முடியாது. இருவருக்கும் பக்தி சிரத்தை வரும். இருவரோடு திருமணமானதற்கு பின் பாவனை பக்தி கைங்கரியம் கைகூடும் என்பது பொருள். சரி, இதற்கு மறதி நீங்கி சோகமும் நீங்கி சோகை என்ற ஒரு வியாதி உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. இரத்த சோகை என்று சொல்லவில்லையோ, இந்த மாதிரி சோகை விளக்கம் இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய இரத்த சோகை. அடுத்தது வயிறின் வீக்கத்தன்மை. வயிற்றின் மலட்டுத்தன்மை நீங்கும். இரத்த சோகையின் தன்மையால் இரத்த சோகையின் தன்மையால் ஆசைகள் வெகுவாகி உடலில் மலட்டுத்தன்மை இருக்கும். அநேகம் பெண்களுக்கு அந்த மலட்டுத்தன்மை நீங்கும். இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள் சரியாக சேர்ந்து வரும். மகோதர வியாதி சீராகும். வயிற்றுக்குள் காற்றடைத்து முதுகு பின்தள்ளி வயிறு முன்னே இருக்கக்கூடிய வியாதி. இதற்கு மருத்துவம் இல்லை. மருத்துவம் இருப்பின் கேட்பது நாளாகும். இது போன்ற வியாதிகள் இதிலே சீராகும். கர்ப்பக்குறை நீங்கிவிட்டது. பிறந்த குழந்தைகளுக்கு பாலர் அரிட்டம் ஒன்று உண்டு. பாலர் அரிட்டத்திலே முக்கிய பகுதி செவ்வாப்பு என்றக்கூடிய வியாதி. சட்டம்மை, அம்மையின் வழி வரக்கூடிய நோய்கள், பாலம்மை, இதுகள் குணமாகும். இதுகள் வந்த பின்பு குழந்தையின் வயிற்றுப்போக்கு பச்சை நிறமாக மாறும். இந்த வயிற்றுப்போக்கு மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாது. உடலிலே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் என்கிற தன்மை குறைந்த இந்த வியாதிகள் வரும். இது இரத்தத்தின் சோகை தன்மையால் வரக்கூடியது. குழந்தையாக இருப்பின் அதற்கு மரட்டுத்தன்மை இல்லை என்பது பொருள். வயிற்றுப்போக்குத்தன்மை இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி நோய்கள் கூட நீங்கும். இரவிலே சில குழந்தைகள் அழ ஆரம்பித்து அதிகாலை தூங்கிவிடும். அழுகை சம்பந்த நோய்கள், சுளுக்கு, உடல் சுளுக்கு. ஒரு வயது குழந்தை இருந்து இறக்கும் தருவாய் உள்ள மனிதனுக்கு சுளுக்கு ஏற்படும். இந்த சுளுக்கு ஏற்படுவது நரம்பின் தளர்ச்சியால் சதைக்குள் இருக்கக்கூடிய நரம்பின் இரத்த ஓட்டத்திலே மாற்றம் ஏற்பட்டு இந்த நரம்புகள் மாறிப்போவதே சுளுக்கு. சுளுக்கெடுத்தால் சரியாகும் என்பார். இந்த சுளுக்கை மகாலட்சுமி எடுத்து விடுவார்.
இதுபோல் மரியாதைகள் படிக்கும் குழந்தைகள் குறும்புத்தன்மை பெரியோர்களுக்கு இரத்த சோகை வருவது போல் குறும்புத்தன்மை செய்யும். அந்த குறும்பு குறையும். குறும்பாட்ட காரணத்துக்கான இந்த பாசுரம் மரபின் குழந்தைகள் நன்றாக படிக்கும். அது மட்டுமல்லாது திருமண வயதில் பெற்றோரின் விருப்பப்படி திருமணம் நடக்கும். It will be recommendation only for arranged marriage, indirectly arranged. சரி, சில பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ காதல் வயத்தில் அகப்படுபவர்கள் தாயார் தகப்பனார், அந்த குழந்தைகளின் தாயார் தகப்பனார் இந்த பாசுரத்தை மனனம் செய்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்து முதல் திருமணமாகி விவாகரத்து அடைந்த பெண்களின் வாழ்க்கைத் தன்மை சீராகும். மறுமணம் வேண்டின் நடக்கும். ஆனால் வேத தத்துவத்திலே மறுமணத்திற்கு இடமில்லை. அதுதானே ராம அவதாரம். கலியுகத்துக்கு தகுந்தார் போல் அமையும். ஆணென்றால் ஓடிவிடலாம், பெண்ணின் நிலை என்ன பாருங்கள். விவாகரத்து நிகழ்ச்சிகள் ராகு கேத்துகளாலும் சனி சூரியன் சம்பந்தத்தினாலும் புதன் குரு சம்பந்தத்தினாலும் புதன் குரு பரிவர்த்தனையாலும் புதன் குரு சேர்க்கையாலும் புதன் குரு ஒருவரை ஒருவர் பார்ப்பதாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வெகு நாட்கள் சென்று கருத்தறுத்த பெண்களுக்கு பக்தியுள்ள குழந்தையாக பிறக்கும். இத்தனை பலன்களை இந்த 20வது பாசுரத்திலே புகுத்து விட்டாள் ஆண்டாள். ஸ்ரீ வைகுண்டத்திலே இளவரசியாக இருந்தவள் ஆயர்குலத்தில் வந்து கெஞ்சி கூத்தாடி இதைதான் சொல்கிறாள். அந்த பாசுரமே லீலா விபூதியும் நித்திய விபூதியும் சொல்கின்றாள். செல்போன் உபயோகிப்பவர்கள் மேலே வைத்துக் கொள்ள வேண்டும். 7 பைகளுக்குள்ளே வைக்கப்படாது. கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீ வைகுண்டத்தின் இளவரசி வேண்டாம் பட்டத்து மகிழ்ச்சி லீலா தேவியாக வந்து ஆயர்குலத்திலே கொஞ்சி விளையாடி கொஞ்சல் பாட்டாக முடிக்கிறாள். இந்த பாசுரத்துக்கு அப்படி ஒரு தன்மை. இப்போதே எம்மை நீராட்டுகிற ரொம்பாவா என்று முடித்து விட்டாள். 20வது பாசுரம் உரைப்பது இதுதான். அதாவது 21ஆம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி என்று துவங்கினார். அது இருக்கட்டும். 20வது பாசுரத்திலே
தேவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தினை முன் சென்று தடுக்கக்கூடியவன். லட்சுமியோடு தந்திரோடையும் சேர்த்து சரணாகதி தத்துவத்தை அளிப்போம் என்பது போல் பாசுரத்தை முழுமைப்படுத்திவிட்டாள். தாய் பால்வழியே ஞானம் கூட வரும், மாயை கூட வரும் என்று சொல்லிவிட்டாள். அதனால் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கில் என்று முடித்தாள். தாய் பால் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் ஆன்மீகத்திலும் வரலாம், அஞ்ஞானத்திலும் வரலாம். இதற்கு மாற்று முகமாக பூதனிடம் பாலிருந்து பூதனுக்கே ஞானத்தை கொடுத்தான். சாதாரண மானிடனால் முடியாது. ஞானத்தின் வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஏற்ற கரங்கள் எதிர்கொண்டு மீதளிப்பை என்றார். இங்கே ஐந்தாவது அறிவான பசுக்களை நேராக பாசுரத்தில் சேர்க்கிறாள். பசுக்கள் என்பது ஒன்றல்ல, இரண்டல்ல, 5 முதல் 20 லட்சம் பசுக்கள் பசுக்களின் பால்தனை நித்தியம் வெளியேற்றி சுரந்ததை கறக்க வேண்டும். ஒன்றல்ல, இரண்டல்ல, 5 முதல் 20 லட்சம் பசுக்கள் வரை. இந்த பால்தரை மடியிலிருந்து பிரித்தெடுக்க இத்தனை குடங்கள் தேவைப்படும். மாட்டில் மடியிலிருந்து வெளியேறிய பால் 1 படி 2 படி அல்ல, ஒரு மாட்டின் மடிகணத்தில் 20 படி பால் சுரந்ததாம். அந்த மாடுகள் எவ்வகையான புல்தனை உணவாக அறிந்திருக்க முடியும். அந்த மாடுதனை மேய்த்த இடை இறைவன் எப்படி வைத்திருக்க வேண்டும்? மேய்ச்சலோடு சினையை தொட்டு, அதாவது கருத்தரித்து பிள்ளை பேரும் பெற்று பசுக்கள் மடிகனத்து ஒரு மடி வழியாக, அதாவது ஒரு பசுவின் மடி வழியாக 20 படி பால்கள் கறந்தனவாம். 20 லட்சம் பசுக்கள், அதன் கன்றுகள் எவ்வளவு பால் சுரந்திருக்க வேண்டும்?
இது யார் வீட்டு பசுக்களாக இருக்கும்? நந்தகோபன் வீட்டு பசுக்களாக தான் இருக்க வேண்டும். இந்த பசுக்களை வைத்தே ஆண்டாள் தங்கசம் எழுந்து அரங்கனை காதலித்தாளோ என்னவோ. அரங்கனின் படைப்பை எல்லாம் கிருஷ்ணனுக்கு வாரி வழங்கிவிட்டாள். அதனால் ஏற்ற கலங்கள், ஏற்ற என்பது சுரந்த பாலை கறப்பதற்காக ஏந்தின பொற்குடங்கள். ஏற்ற என்பது கைகளிலே ஏந்தின, கலங்கள் என்பது பொற்குடங்கள். எதிர்பொங்கி எதிர்பொங்கி இந்த குடங்கள் போவதற்கு முன் அடியிலிருந்து பால் பொங்கி